அண்ட் ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 1 குரூப் 4 ஸோ நீங்கள் எதுக்கு படிக்கணும்னாலும் சரி ஃபவுண்டேஷன் தான் இந்த பர்டிகுலர் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் இதுக்கு நம்ம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எம்டிஎன் சேனல். இதை நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். இன்கேஸ் நீங்கள் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி படிச்சிருக்கேன்னாலும் சரி, இல்லை போகிற ஐடியாவில் இருக்குது, நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் படிக்கலாம் அப்படின்னு ஐடியாவில் இருக்கேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கேன், நான் ஆல்ரெடி ஒர்க்கிங்கில் இருக்கேன், என்னால் ஒரு பக்கா டைமிங்கில் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க முடியாதுன்னு நினச்சிங்கனாலும் சரி, இல்லை பிகினராக இருக்கீங்கனாலும் சரி, இந்த ஒரு சேனல் உங்களுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், எந்த எக்ஸாம் படிக்க போகிறீங்களோ அந்த எக்ஸாமுக்குரிய சிலபஸை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் கலெக்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கலாம். ஸோ அதை பார்த்திங்கன்னா ப்ளேலிஸ்ட்லேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதில் வந்து குரூப் 1 குரூப் 4 தனித்தனியாக ப்ளேலிஸ்ட் ஆல்ரெடி எடுத்து கொடுத்துருப்பாங்க. அதை தவிர அப்டேட் ஆனதெல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ப்ளேலிஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா மெயின்ஸுக்குரிய, ஸோ மெயின்ஸுக்குமே வந்துட்டு நோட்ஸ் இருக்குது. இது படித்தாலே போதும். பெரிய பெரிய இன்ஸ்டியூட்டில் போய் தான் நான் படிக்கணும், பேசிக்ஸ் இருக்கணும் அப்படின்னு இல்லை. ஸோ இங்கே போனீங்கன்னா உங்களுக்கு மேரத்தான் செஷன்ஸும் இருக்கும். மேரத்தான் செஷன் உங்களுக்கு எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வீடியோ பார்த்து நோட்ஸ்லாம் எடுத்துகிட்டு ஒரு ரிவிஷனுக்கு நீங்கள் பார்க்குறப்ப மேரத்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி எக்ஸாமுக்கு முன்னாடி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் 4க்குரிய லேட்டஸ்ட்டு. ஸோ ஒரு இதில் போனாலும் இருக்கும். அதை பாருங்கள். இந்தியன் பாலிட்டி அப்படின்னு போனேன்னா உள்ளே பாருங்கள் 24 வீடியோஸ் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன், மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், அதுவே 2 பார்ட்டாக போட்டிருப்பாங்க. சீரியன் ஃபீச்சர்ஸ்னு நம்ம சிலபஸில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இதில் இருக்கும். அண்ட் இந்த வீடியோஸில் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எடுக்கிறது எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான். அவங்க எடுக்கிற பிடிஎஃபோட லிங்க்கும் கீழே கொடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன எடுத்திருக்காங்கன்னா, எங்கேருந்து இந்த எடுத்திருக்காங்க, சோர்ஸஸ் எங்கே இருக்குது, ஸ்கூல் புக்ஸில் இருக்கா, அவுட் சோர்ஸ்லேருந்து எடுத்தாங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் 8th ஸ்டாண்டர்டில் இந்த டேர்மில் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கொண்டு எல்லாமே வேர் டு ஸ்டடி இவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கீழே பிடிஎஃப் இருக்கும். நீங்கள் ஒரு வேளை பிகினராக இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்க ஒரு வீடியோஸ் ஃபஸ்ட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க பிடிஎஃப் இருக்கும், அந்த பிடிஎஃப் ரீட் விட்டுட்டு அவங்க வேர் டு ஸ்டடி சொல்லியிருப்பாங்க. அதில் போய் நீங்கள் அதுவும் ரீட் பண்ணிவிட்டு கன்சாலிடேட்டாக அவங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஏன் நோட்ஸ் எடுக்கலாம்னு சொல்கிறேன்னா, நமக்கு இப்போ நிறையவே டைம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ பழைய சிலபஸ் தமிழில் வேறு இப்போ சிலபஸ் மாறிடுச்சு, நீங்கள் சொல்கிறது புரியுது. அதுக்கு தான் இங்கே தமிழ் கிளாஸ்ன்னு போட்டிருக்காங்க. புதுசாக என்னென்ன ஆட் இருக்கோ அதெல்லாம் இதில் இருக்கும். இவங்க வந்து கொஸ்டின் பேப்பர்ஸை டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு வந்து அப்ரோச்சும் கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் சீரிஸும் ஆரம்பிப்பாங்க. நோக்கம் ஆப்னு ஒன்று வச்சுருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதில் இருக்கும். ஸோ எக்ஸாம் வரதுக்கு ஒரு லாஸ்ட் 10 days அந்த மாதிரி வந்து மார்க் டெஸ்ட் போடுவாங்க. டெலகிராம்லேயும் அப்லோட் பண்ணுவாங்க. நீங்கள் இன்னொரு சேனல் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தான் பெரிய லாஸு. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது இருக்கிறதுல பெஸ்ட். ஓகேங்களா? இதோட லிங்க் மட்டும் தான் நான் கீழே கொடுக்குறேன். இல்லைனாலும் நீங்கள் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வரும். இது நீங்கள் மறக்காமல் பண்ணிக்கோங்க.